ஒன்லைன் பாத்தீங்கன்னா பூமி அழிஞ்சுகிட்டு இருக்கும். அங்க ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் மாட்டியிருப்பாங்க. அந்த 5 பேரை வந்து எப்படி பூமியில இருந்து ஒரு பெரியவர் காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் கதை. சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சீனே ஹீரோ தனியா சாப்பிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது 3 வீக்ஸ் பிஃபோர்னு சொல்லி, அதாவது 3 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூமியில இருந்து எல்லாமே வெளியேறி போயிடுறாங்க. பூமி அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி இவரையும் கூப்பிடுவாங்க. ஆனா இவர் போக மாட்டாரு. நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அவரு இங்கேயே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு வாரத்தை கூட தாங்க மாட்டீங்க உங்களுக்கு இருக்க நோயில அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த சீன் பூமி ஒவ்வொரு பகுதியும் அழிஞ்சிட்டு வர மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சீன்ல காமிக்கும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருக்கு தான் நோய் இருக்கு பாத்தீங்களா, அதனால பிளட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்க மாட்டிருக்கு. மாத்திரையெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா K23 அப்படின்னு சொல்லி ஒரு வியாழன் கோள் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோளை பத்தி அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு இதுல அவங்க பாத்தீங்கன்னா இந்த கிரகத்துக்கு போயிட்டோம்னா நம்ம மனித குலத்தை காப்பாத்திடலாம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சீன் காமிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஸ்பேஸ் இப்போ ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது பூமிக்கு வந்துகிட்டு இருக்கும். அங்க இருந்து ஆராய்ச்சியை முடிச்சுக்கிட்டு அது கரெக்டா இந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் தான் ஆக்டிவ்ல இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்கிட்ட கேட்பாரு எவ்வளவு நேரத்துல என்னால அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரீச் பண்ண முடியும், அதாவது கம்யூனிகேஷன் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கரெக்டா 11 மணி நேரம் 54 நிமிஷத்துல ரீச் பண்ணலாம் சொல்லுவாங்க. சரி ஓகே அதுக்கு அலாரம் செட் பண்ணிரு, நான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கம்யூனிகேட் பண்ணி அவங்கள திரும்பி போக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அலாரமும் செட் ஆயிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பாத்தீங்கன்னா அந்த கிரகத்துல தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்தையெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமான விஷுவலா இருக்கு. அந்த கிரகத்தை சுத்திட்டு அவங்க ஸ்பேஸ்ஷிப்புக்கு போலான்னு போறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. கடைசியில பார்த்தா கனவு அது. எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மாயா எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு, அங்க ஒரு நீக்ரோகார் இருப்பாரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவர்கிட்டையும் குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கோபைலட் பாத்தீங்கன்னா அவர் கேம் விளையாண்டுட்டு இருப்பாரு. குழந்தைங்க மிஞ்சிருவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் கட் பண்ணா ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு பவுல்ல. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க பின்னாடி திரும்பி பார்த்தா இன்னொரு பவுல்ல சாப்பாடு இருக்கும். இப்போ நான் ஒரு பவுல்ல தானே எடுத்தேன், இது என்ன இன்னொரு பவுல்ல இருக்குன்னு சொல்லி பார்ப்பாரு. ஒருவேளை நம்மளுக்கு ஞாபகம் மறதி ஓவர் ஆயிடுச்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல்ல இருக்கிற சாப்பாடு எடுத்து இதுல கொட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாரு கம்ப்யூட்டர்ல கம்யூனிகேஷன் கிடைக்குதுன்னு. அப்பதைக்கு பாத்தீங்கன்னா சமையல் ரூம்ல தீ பத்திரும். உடனே நம்ம ஹீரோ உள்ள போய் அணைச்சு விட்டு என்னடா நம்மளுக்கு ஒருவேளை மறதி ஓவர் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாரு. வந்து போய் கீழே பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அந்த சின்ன பொண்ணு பார்க்கும் இவருக்கு ஷாக்காயிரும். என்னடா அந்த பொண்ணு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேஸ்ஷிப்பா, அதாவது இங்க இருந்து பூமியை விட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பேஸ்ஷிப்பா ஒவ்வொரு இதா கான்டாக்ட் பண்ணுவாரு. அதான் இங்க ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சு, அதை வந்து திருப்பி வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு இது கூட கிடைக்காது. நோ சிக்னல் எல்லாத்துக்குமே சிக்னலே கிடைக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு பாப்பாரு. அவரு அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா இன்னும் இவ்வளவு நாளா ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட்ல தூங்கிட்டு இருந்திருக்கு இவ்வளவு நாளா தெரியாம. அவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாரு. அவங்க பேர் என்னன்னு அந்த பிள்ளையோட பேர் கேட்பாங்க. ஆனா அந்த பாப்பா சொல்லவே சொல்லாது. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி வரைஞ்சு காமிக்கும். ஓ அப்போ உன் பேர் ஐரிஸ் அப்படி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுவோம் அந்த பாப்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல நம்ம பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு இருக்கு. எதையும் தொடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா நைட்டு பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள போவோம். அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா நீ பக்கத்துல ரூம்ல தூங்கு, இதுதான் உன்னோட ரூம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோ தூங்க போகும்போது மறுபடியும் உள்ள வந்துடும். சரின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு ஹீரோ. சரி போடா அப்படின்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆண்டனாவை சரி பண்ற மாதிரி காமிக்கிறாரு, கம்யூனிகேஷன் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி உட்காந்து காமிக்கிறாங்க. நம்ம அந்த பாம்பா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு விளையாடுற மூடு வந்துருச்சா இருக்கு. பட்டாணியை போட்டு விளையாடலான்னு கூப்பிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ விளையாட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் நம்ம ஸ்பேஸ்ஷிப்பை காமிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2 வருஷம் அவங்க அந்த பிளானட்ல பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு திரும்பி பூமிக்கு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணா ஹீரோவை காமிக்கிறாங்க. சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிளட்டை ரீசைக்கிள் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு நோய் இருக்கு இல்லையா, அதை பண்ணாதான் ஒரு உயிர் வாழ முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஐரிஸ் போய் லைட்லாம் ஆஃப் பண்ணி விட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரமா தெரியும். அந்த நட்சத்திரத்தை பார்த்து நம்ம ஹீரோ நம்ம தொலைஞ்சு போயிட்டு அந்த நட்சத்திரம் நமக்கு வழி காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கனவுக்குள்ள போயிடுறாரு. அவரோட லவ் லைஃபை பத்தி நினைச்சு பாக்குறாரு. அதாவது வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கூடத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நீ சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நான் கர்ப்பமா இல்ல, நீ ஒன்னும் நீ சேஃபா தான் இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோனிக்கு வந்து குழந்தை வேணுங்கிற ஆசையா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோவுக்கு பிடிக்காது போல. அடுத்த சீன் கட் பண்ணீங்கன்னா பனி ஓவரா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாம் அதாவது அழிஞ்சுக்கிட்டே வருது பூமி கொஞ்சம் கொஞ்சமா. பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா செத்து உழுகுது. ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நெருங்கிருச்சு நேரம் அப்படின்னு சொல்லி சரி நம்ம ஒரு பிளான் மாதிரி போடுறாங்க. அதாவது இங்க டவர் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம சிக்னல் உள்ள ஆண்டனா நோக்கி
போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு இடையில ஆண்டனா இருக்கும், அதை நோக்கி போவாங்க. அங்கே சுற்றி மழை இருக்கனால காத்தடிக்காமல் இருக்கும், சிக்னல் கிடைக்கும், ஸ்பேஸ்ஷிப்பை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு ஒரு ஸ்னோ பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். அப்புறம் கட் பண்ண ஸ்பேஸ்ஷிப்பை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாயா விஷுவலேஷன் பண்ணி, அதாவது அந்த விஷுவலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 வருஷம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அது விஷுவலேஷன் அந்த ப்ரொஜெக்டர் போட்டு பார்க்கும்போது ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி காமிக்கும். அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட கோபைலட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாயாவை பார்த்தீங்கன்னா பிள்ளையா நினைப்பாங்க. அதாவது அவங்க பெத்த பிள்ளையா, அவங்க ஆக்சிடென்ட்ல அவங்க பிள்ளை இறந்துரும், அவங்க பிள்ளை மாதிரி இவங்க நினைப்பாங்க. மாயா மேல ரொம்ப பாசமா இருப்பாரு அவரு. இன்னொரு கோபைலட் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு இருப்பாரு, படப்பைத்தியம் பண்றவரு. அப்புறம் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அந்த நீக்ரோக்காரரோட சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருப்பாப்புல. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஜின்ல பிரச்சனையாட்டிருக்கு. அந்த ஸ்பேஸ்ஷிப்பே ஒரு வாட்டி டேர்ன் ஆகி வரும். அப்புறம் மறுபடியும் சரி பண்ணிட்டு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் கட் பண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டென்ட் போட்டு தங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் கிளம்புறாங்க. ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. அந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ காதுல ஏதோ குசு குசுன்னு பேசுவாரு. நம்ம சின்ன பொண்ணு வெளியே நின்றுட்டு இருக்கோம். அப்போதைக்கு நரி வரவும் பயந்துட்டு உள்ள ஓடியாந்துரும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே போ, நான் வெளியே தான் இன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம சின்ன பொண்ணு வெளியே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு சொன்ன பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்கன்னா விடுதலை கொடுன்னு சொன்னது சுடுற மாதிரி காமிப்பாங்க. அதாவது வந்து அவரை சுட்டு அவருக்கு விடுதலை கொடுத்துருவாங்க, ஏன்னா அந்த வலி தாங்க முடியும்னு சொல்லி. மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்ல தங்குற மாதிரி காமிக்கிறாங்க. மறுபடியும் ஸ்பேஸ்ஷிப் காமிக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்னைக்கு பிரெக்னெண்டா இருக்கும். ஒரு மிஷின் இருக்கும், அதை செக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மிஷின்ல ஆனா பெண்ணான்னு செக் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோயினி. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 100 இடத்துல டென்ட் போட்டு தங்கிட்டு இருப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா விடிஞ்சோடனே உள்ள தண்ணி வந்துடும். உடனே நம்ம ஐரிஸ் அந்த ஜன்னல் கண்ணாடி உடைச்சு வெளியே தூக்கி போட்டுருவாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துட்டு வெளியே போகலான்னு பார்ப்பாரு. அந்த இது முழுகிட்டே இருக்கும். வெளியே போட்டு வெளியே வந்துருவாரு. சரின்ட்டு பைக் எடுக்கலான்னு எடுப்பாரு. அந்த பார் உடஞ்சு போய் பைக்கு உள்ள விழுந்துரும், அந்த சூட் கேஸும் உள்ள போயிடும். நம்ம ஹீரோ முயற்சி பண்ணி பார்ப்பாரு. ஏன்னா அதுல தான் எல்லாமே இருக்கு, இவருக்கு தேவையான எல்லாமே. அது உள்ள போயிடும். ஆனா அதை எடுக்க முடியாது. அப்புறம் வெளியே வந்து ஐரிஸை கூப்பிட்டு மறுபடியும் கிளம்பிடுவாரு. நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஐரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது இடையில நரியெல்லாம் சுத்து போட்டுரும். இவரும் துப்பாக்கியை வச்சு எல்லாம் இது பண்ணி பார்ப்பாரு, ஒன்றும் ஆகாது. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு திரும்பிட்டு இங்கே திரும்புறவங்களாட்டி ஐரிஸ் காணாமல் போயிடும். உடனே ஒரு துப்பாக்கி சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட கட் ஆயிருது. ஐரிஸ் தொலைஞ்சு போயிடும். உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாரு. அழுதுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐரிஸ் வந்துடும், அந்த பாப்பா வந்துடும். உடனே ரொம்ப சந்தோஷமாயிருவாரு. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த டவரை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கட் பண்ணா ஸ்பேஸ்ஷிப்பை காமிக்கிறாங்க. அங்கேயும் கம்யூனிகேட் பண்றதுக்கு, பூமியை கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த டவரை கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா, உடனே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவங்க பேசுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் திடீர்னு கட் ஆயிரும். அவங்க என்ன முக்கியமான விஷயம் பேசலான்ட்டு வருவாங்க, கரெக்டாக கட் ஆயிரும். சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்பாறை மாதிரி வந்து எல்லாம் அடிச்சு அந்த ஸ்பேஸ்ஷிப்பே ஒரு டேமேஜ் பண்ணிக்கிறோம். இவங்களும் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்கங்க எல்லாம் இதா இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நீக்ரோக்காரரு, ஹீரோ, அப்புறம் மாயா பார்த்தீங்கன்னா 3 பேரும் வெளியே போய் சரி பண்ணலான்ட்டு கிளம்புவாங்க. மாயா பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிருக்கு, வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் வெளியே கிளம்பி ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த விண்கல்லாம் வர ஆரம்பிச்சிடும், பனிப்பறையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா அடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு ஒன்றாகாத மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா இடுப்புல பயங்கரமான அடியாக இருக்கும். அந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயே ரத்தம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே அவசரமாக உள்ள கூட்டு வந்து எல்லாம் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஓவரா ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் வேலைக்கு ஆகாது. மாயா பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. அந்த டீமே மொத்தமாக சோகமாயிரும். கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு அந்த சூட்கேஸ் தொலைஞ்சு போயிடுச்சு பார்த்தீங்களா, எல்லாம் மாத்திரை எல்லாம் அதுலேயே போயிடும். இவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஆயிரும் அந்த நோய். வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதாவது வந்து நோய் ஓவர் ஆயிரும். அப்புறம் கட் பண்ணா பார்த்தீங்கன்னா சிக்னல் மறுபடியும் ஆக்டிவ் ஆயிரும். அதையெல்லாம் சரி பண்ணிடுவாங்க ஸ்பேஸ்ஷிப்ல. உடனே பூமியை கான்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோட்ட பேசுவாங்க. இது மாதிரி பூமியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பி போயிருங்க, K-23 கோளுக்கே போயிருங்க, இங்க எல்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனையும் பார்ப்பாங்க. நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புகை மண்டலமா இருக்கும், மணல் புயல் மாதிரி வந்த மாதிரி இருக்கும். சரின்ட்டு நாங்க எல்லாரும் கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அவர் சொல்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி, நம்ம K-23 போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பைலட்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைலட் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அமைச்சிருப்பாங்க. சரின்ட்டு செக் பண்ணுவாங்க. வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பூமி அழிஞ்சிட்டு வருது, உங்களுக்கு
உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, அதனால தான் நான் மெயில் அனுப்பிச்சேன். இங்கே எல்லாமே டோட்டலாக அழிஞ்சிட்டு வருது. நானே இந்த வீடியோ பார்க்கும்போது நான் உயிரோட இருப்பேனா என்னன்னு தெரியல, அதனால நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோ பைலட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இவங்களும் இன்னொரு கோ பைலட்டும் கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த கோ பைலட் பார்த்தீங்கன்னா எனக்கும் நான் பொண்ணான்னு நினச்ச மாயாவும் இறந்துட்டா, என்னோட பொண்ணும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சு, நான் பூமிக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவார். உடனே இவங்க 2 பேரும் ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐரிஸ் வந்து நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு இதுக்கு மேலே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வருது. அதாவது ஹீரோவோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா இந்த பைலட் இப்போ காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி அவங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் காப்பாற்றணும்னு போராடி இருக்காரு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் அந்த டவரை நோக்கி போயிருக்காரு இவ்வளோ பணியிலையும். அந்த ஐரிஸ் பொண்ணு கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாயை. அந்த பொண்ணு சொல்லுது, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவர் சொல்ல மாட்டாரு உங்கள் அம்மா தான் என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆனால் எங்கள் அம்மா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேட் பண்ணுறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களை இது பண்ணி தான் என்னை இந்த இதுலேயே ஆராய்ச்சிக்கு அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருப்பாரு. கடைசியாக பேசணும்னு நினச்சதான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அகஸ்டின் சொல்லிட்டு இருப்பாரு பேரு, என் பேரு என்னோட பேர் ஐரிஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே நீங்கள் வராதீங்க, கேட்டுண்டத்திற்கே போங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவாரு, கட் பண்ணிடுவாரு. அவர் மரணத்தை நோக்கி போகிற மாதிரி காமிப்பாங்க. அதாவது வெளியே போய் அவர் மரணத்தை ஏற்றுக்கிற மாதிரி காமிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐரிஸும் அவங்க கோ பைலட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மனித குலத்தோட கடைசி, அதாவது இவங்க தான் அடுத்த ஜென்ரேஷனு. அப்படியே இவங்க ஸ்பேஸ்ஷிப்லாம் மறுபடியும் ரிட்டர்னு எல்லாம் செட் பண்ணி திருப்பி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட படம் முடியுது.